மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். நாங்கள் ஆர்எம்கேவி ஜவுளி நிறுவனத்தில் வண்ணாரப்பேட்டை ஜவுளி நிறுவனத்துலேருந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வெட்டிங் எக்ஸ்போ பண்ணியிருக்காங்க. வெட்டிங் எக்ஸ்போ 2024 பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆர்எம்கேவி சில்க்ஸ் வண்ணாரப்பேட்டையிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வந்து நாங்கள் புதுமையாக நேச்சுரல் டையிங், அதாவது இயற்கையான பொருட்களை உபயோகப்படுத்தி டை பண்ணியிருக்கோம். சாரியை வந்து சாயம் பண்ணியிருக்கோம். கெமிக்கல் இல்லாமல், சிந்தட்டிக் இல்லாமல் டை பண்ணியிருக்கோம். அதில் வந்து சரியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அதில் உள்ள ஒவ்வொரு சாரியாக இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வாழைப்பூ ஸ்டைப்ஸ் சில்க் சாரி. இந்த சாரியோட நேம் வந்து இந்த சாரியில் இப்போ உடலில் வரக்கூடிய அந்த க்ரீன் ஷேடுக்கு வந்து மல்பெரி லீவ்ஸை உபயோகப்படுத்தி அந்த க்ரீன் ஷேடு எடுத்திருக்கோம். அந்த பார்டரிலும் முந்தானியில் வரக்கூடிய அந்த டிசைனுக்கு வந்து அந்த கலருக்கு வந்து மஞ்சிஸ்தா, இந்தியன் மேட்டருங்கிற மஞ்சிஸ்தாவை உபயோகப்படுத்தி கலர் டை பண்ணியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு சாரிக்கும் அந்த கலருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவையோ அதை இயற்கையான முறையில் மட்டுமே இன்க்ரீடியன்ஸை வந்து டை பண்ணி அதை வந்து நாங்கள் சாரியை வியூ பண்ணி பியூர் சில்க், பியூர் ஜெரியில் வந்து நாங்கள் இப்போ கைத்தறி ஹேண்ட்லூமில் பண்ணியிருக்கோம். ஒரு 200-300 வருடங்களுக்கு முன்னால் எதை பயன்படுத்தியிருந்தாங்களோ அதை அந்த கல்ச்சரை திரும்ப நம்ம ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வந்து நம்ம பாஸ் வந்து முயற்சியில் இந்த மாதிரி ஒவ்வொரு சாரியும் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரி வந்து ரிவைவல் சாரி, தேஞ்சூர் மகாராணியோட சாரி வந்து ஒரு மியூசியத்துலேருந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னாடி பண்ண டிசைன் இது. அதை மியூசியத்தில் பார்த்து அதை அப்படியே அந்த டிசைனை வந்து ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ரிவைவலாக பண்ணியிருக்காங்க. இந்த உடலில் வரக்கூடிய இந்த கலர் வந்து அவுரி இலை கட்டின்னு, அவுரி இலை செடியிலேருந்து எடுத்து இண்டிகோ கேக்லேருந்து இந்த கலர் எடுத்து இந்த பாடி உடல் கலருக்கு அதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குது. அந்த சாரிக்கு கலரோட தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக பார்க்கக்கூடிய இப்போ இந்த சாரி வந்து மீனாக்காரி, ட்ரெடிஷ்னல் மீனாக்காரி சில்க் சாரி. இந்த சாரிக்கும் உடலில் வரக்கூடிய அந்த எல்லோ மஞ்சள் கலருக்கு வந்து நம்ம கேந்தி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, செவ்வரளி பூ, கேந்தி பூவோட அதில் வந்து சாயம் எடுத்து அதை அந்த நூலில் யூஸ் பண்ணி அதுக்கு டை பண்ணியிருக்கோம். பார்டர்ஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் பார்டர்ஸு. நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய இந்த சாரி வந்து மல்பெரி லீவ், பட்டுப்புழு வசிக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த மல்பெரி இலையிலேருந்து சாயம் எடுத்து தான் இந்த நாலாவது அந்த சாரி பண்ணியிருக்கோம். இதுவுமே அந்த ட்ரெடிஷ்னல் பார்டர் தான், பியூர் சில்க் அண்ட் பியூர் ஜெரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த போஸ்டர் வந்து இந்த இப்போ மல்பெரி லீவில் பண்ண அந்த சாரியோட போஸ்டர் தான் இது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கமலம் புட்டா சில்க் சாரி. இந்த சாரீ வந்து பிங்க் கலர், லைட் பிங்க், பேபி பிங்க் கலர் பாடியில் உடலில் வரக்கூடிய இது. இந்த கலருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பதிமுக மரப்பட்டை. கேரளாவில் வந்து அதிகமாக அந்த மூலிகையை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாத்தையுமே இது அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. பதிமுக மரப்பட்டைன்னு பேர், இதுக்கு பேர் சாப்வுட்னு பேர். இதை உபயோகப்பட்ட இந்த கலரை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். உடலில் வரக்கூடிய இந்த லைட் பிங்க்குக்கு வந்து பதிமுக மரப்பட்டை யூஸ் பண்ணி தான் இந்த கலர் எடுத்திருக்கோம். பார்டரில் வரக்கூடிய டிசைன் வந்து தேன்கூடில் இருக்க அந்த டிசைனை தான் பார்டரில் நம்ம உபயோகப்படுத்தியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய புடவை வந்து விவா மஜந்தா லினோ லைட் வெயிட் சாரி. ஆரம்பிக்கவே காஞ்சிபுரத்தில் ஆரம்பிக்கிறது நம்ம தான் முதல் முறையாக கைத்தறி பட்டில் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சாரி வியூ பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்பரண்ட் வியூ பண்ணுறது வந்து இது வரைக்கும் யாரும் கைத்தறி பட்டில் இந்தியாவில் பண்ணே கிடையாது. நம்ம தான் முதல் முறையாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு எப்போதுமே இருக்கக்கூடிய ரெகுலர் பட்டு சாரியோட 40% வந்து வெயிட்டு கம்மி, அதாவது எடை குறைவான 40% எடை குறைவான பட்டுப்புடவை இது. இதோட இந்த சாரியோட கலருக்கு வந்து நம்ம மாதுளம்பழத்தோட ஓடை யூஸ் பண்ணி தான் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். மாதுளம்பழத்தோட ஸ்கின் தொலி வச்சு தான் நம்ம இந்த இதுக்கு கலர் டை பண்ணியிருக்கோம். இந்த டெக்னிக் யாருமே இது வரைக்கும் உபயோகப்படுத்தினது கிடையாது. நம்ம தான் முதல் முறையாக கைத்தறி பட்டில் இந்த டிரான்ஸ்பரண்ட் வீவிங் வந்து நெட்டட் டைப்பில் வீவிங் வந்து நம்ம தான் முதல் முறையாக உபயோகப்படுத்தியிருக்கோம். அடுத்த புடவை வந்து ட்ரெடிஷ்னல் வேல்தாரி ஸ்டைப்ஸ். முன்னாடி உள்ள பண்டைய காலத்தில் வந்து நம்ம வைர ஊசி, ஜரிகை கட்டம், வேல்தாரி ஸ்டைப்ஸாக சொல்லுவாங்களா, அந்த டிசைனை வந்து நம்ம திரும்பவும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். இதுவும் இயற்கை முறையில் சாயம் பண்ண அதே சாரி தான். லினோ லைட் வெயிட், இந்த லினோ லைட் வெயிட்டு கான்செப்ட்லேயே பட் இது ஒரு சாயம் வந்து நம்ம சிந்தட்டிக்கில் பண்ணியிருக்கோம். இது வந்து நேச்சுரல் டை கிடையாது, சிந்தட்டிக் டையில் பண்ணதில் லினோ லைட் வெயிட்டு சாரி. இதுவுமே அந்த வீவிங்கில் வந்து ஒரு புதுமையை பண்ணியிருக்கோம். நெசவில் வந்து புதுமையாக இந்த நெட்டட் வீவிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இந்த சாரியும் நெசவு பண்ணியிருக்கோம். இதுதான் ஆர்எம்கேவோட முதலாக நம்ம அறிமுகப்படுத்தின 1997 முதல் முறையாக அறிமுகப்படுத்தின தீம் சாரீஸு. சின்னஞ்சிறி கிளியே
இந்த புடவையோட பேர் வந்து சின்னஞ்சிறு கிளியே. பாரதியோட பொய்யட் இருக்குல்ல பாடல் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மாங்கிற பாடலை வந்து 33 அபிநயங்களாக மாற்றி அதை வந்து இரு பக்கமும் பார்டரில் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் 33 டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் இருக்கும். 33 கலை அபிநயங்கள் இருக்குது. இந்த பாடலோட வரிகளை வந்து 33 அபிநயங்களை பார்டரில் கொண்டு வந்திருக்கோம். இது 1997 நம்ம முதல் முறையாக அறிமுகப்படுத்தின புடவை தான். அந்த பாடலோட கடைசி வரியை வந்து முந்தானியில் பெரிய போஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். 98ஆம் வருடம் தேசிய விருது கிடச்சி, நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. அது இந்த புடவைக்காக தான் கிடச்சிது. இந்த புடவையோட தலைப்பில் வந்து 90 விதமான பூக்கள் இருக்கும். வெளிப்பக்கம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும் உள்ளே வரக்கூடிய அந்த டிசைன்ஸ் வந்து இன்னர் டிசைன் வந்து ஒன்று ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. 90 விதமான பூக்கள். இந்த பூக்கள் எங்கே இருக்குன்னா நம்ம திருவனந்தபுரம் பத்மநாபபுரம் அரண்மனையில் மேல் தளத்தில் சீலிங்கில் வுட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் அப்படி நம்ம எடுத்து அதை அப்படியே சரியோட தலைப்பில் முந்தானியில் கொண்டு வந்திருக்கோம். 90 விதமான பூக்கள். இந்த டிசைனை முறையில் பண்ணதுக்காக நமக்கு வந்து கைத்தறியில் சரியில் ஹேண்ட்லூம் சரியில் பண்ண 98ஆம் வருடம் தேசிய விருது கிடச்சிது. மொத்தம் 2 தேசிய விருது கிடச்சிது. 98 இந்த சிலைக்கும் 1999 வருடத்தில் ஹம்ச தமயந்தின்னு ரவிவர்மாவுடைய பெயிண்டிங், ரவிவர்மா அவருடைய 100வது பெயிண்டிங்கை நம்ம வந்து சேரீயில் வியூ பண்ணியிருந்தோம். பெயிண்டிங்கை அப்படி சேரீயில் நெசவு பண்ணியிருந்தோம். அதோட படைப்புக்காக 99ஆவது வருடம் நமக்கு வந்து 2வது தேசிய விருது கிடச்சிது. தொடர்ந்து 2 வருடங்கள் நமக்கு தேசிய விருது கிடச்சிது. அடுத்ததாக மில்லினியம் இயர் 2000 இயர் வந்ததுனால மில்லினியம் இயருக்காக அதை ஞாபகப்படுத்தமாக வரதுக்காக நம்ம 2000 புட்டாஸ், டிஃப்ரெண்ட் புட்டாஸ், அதாவது சேரீயில் பட்டு சேலையில் உடலில் வரக்கூடிய அந்த புட்டா டிசைன் வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இல்லாமல் அனைத்தும் டிஃப்ரெண்ட்டு. 2000 விதமான புட்டாக்கள். எதுவுமே ஒரு டிசைனுக்கு இன்னொரு டிசைன் வித்தியாசம் வரும். எதுவுமே ஒரு சேம் புட்டாஸ் இல்லாமல் எல்லாமே வெரைட்டிஸ் புட்டாஸ். 2000 விதமான புட்டாக்கள் ஒரே சரியில் தலைப்பாக வந்திருக்கு. இதை காமிச்சிருக்கோம். இது 1999ஆம் வருடம் 2வது தேசிய விருது கிடைத்த ரவிவர்மாவுடைய பெயிண்டிங் ஹம்ச தமயந்திங்கிற பெயிண்டிங்கு நம்ம சேரீயில் நெசவு பண்ணியிருந்தோம். அடுத்தது இந்த சேலையுடைய பெயர் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப், கற்பக விருட்சக மரம். அதாவது புராண காலத்தில் கற்பக விருட்சக மரம் என்ற ஒரு மரம் இருந்தது. இந்த மரம் இருக்கிற இடம் வந்து ஐஸ்வர்யமாக இருக்குன்னு ஐதீகத்தில் சொல்லப்பட்டது. அந்த மரத்தோட டிசைனை வந்து நம்ம முந்தானியில் பண்ணியிருக்கோம். இது வந்து வெட்டிங் கலெக்ஷனுக்காக இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த சேலையோட நேம் வந்து ட்ரீ ஆஃப் லைஃப். அடுத்ததாக காஞ்சிபுரம் பட்டில் முதல் முறையாக ரிவர்சபிள் சாரீ, அதாவது ஒரே சாரியில் வந்து 4 விதமான முந்தானிகள், 2 விதமான உடல் டிசைன், 4 விதமான கலர் மாற்றத்தில் முந்தானி டிசைன் பண்ணி முதல் முறையாக நம்ம தான் காஞ்சிபுரம் பட்டில் ஆரம்பிக்கையில் தான் அறிமுகப்படுத்தியிருக்கோம். முதல் மேல் பக்கத்தில் வந்து வரக்கூடிய உடல் அமைப்பும் முந்தானை அமைப்பும் சேலையை திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது பின்னாடி வந்து அப்படியே மாறுதல் வரும். சேலையின் நிறமும் டிசைனும் மாற்றி நமக்கு உடுத்திக்கலாம். இதேபோல் சேம் கீழ்ப்பகுதியிலும் 2 விதமான முந்தானி. ஸோ ஒரே சேரீயில் 4 விதமான முந்தானிகள். ஒரு நிச்சயதார்த்தம், முகூர்த்தம், ரிசப்ஷன், மறுவீடு, இது போக 4 வைபவத்துக்கும் ஒரே சேலையை நம்ம மாற்றி உபயோகப்படுத்திக்கலாம். இது ரிவர்சபிள் சாரி. இதுதான் நம்மளும் காஞ்சிபுரம் பட்டில் நம்ம தான் இதை ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கோம். யாரும் கைத்தறியில் யாரும் பண்ண கிடையாது. இந்த கலை நயத்தை நம்ம தான் முதல் முறையாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்ரீனிகா, இதுவும் நம்மளுடைய ஆர்எம்கேவியோட கஸ்டமைஸ்டு டிசைன் தான். பியூர் பட்டில் வந்து நம்ம லெஹங்கா பண்ணி கொடுக்குறோம். பட்டு சேலையில் எப்படி புதுமை பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி லெஹங்கா இந்த மாதிரி உடைகளுக்கும் நம்ம புதுமையை பண்ணி கஸ்டமைஸாக வாடிக்கையாளர்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான மெட்டீரியல்லையும் பண்ணி கொடுப்போம். இது வந்து பியூர் சில்கில் வரக்கூடிய ஸ்ரீனிகா. பாட்டம் டாப் ரெண்டுமே பியூர் சில்க்கு. ஷால் மட்டும் ஆர்கன்ஸா, பியூர் ஆர்கன்ஸாலாம் இருக்குது. இதே மாதிரி விதமான டிசைன்களை நம்ம கஸ்டமைஸாக வாடிக்கையாளருக்கு செய்து கொடுக்குறோம். இது என்ன, இது ரிசப்ஷன் வேறு வெட்டிங் லெஹங்கா. சாட்டின் மெட்டீரியலில் ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு, வெல்வெட்டு, சாட்டின் வெல்வெட்டு மெட்டீரியலில் ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு இருக்குது. இல்லை ரிசப்ஷன் வேருக்கு கிராண்டாக இருக்கக்கூடிய ப்ரைடல் வேருக்கு ப்ளஸ் ரிசப்ஷன் ரெண்டுக்கும் பண்ணக்கூடியது. சிறந்து விளங்கக்கூடிய பைத்தானிக் கலைநயமிக்க பைத்தானிக் பட்டுப்புடவின்
டிசைனை வந்து நம்ம காஞ்சிபுரம் பட்டு புடவையில் நம்ம நேச்சுரல் டையிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். ஜெரி ஒர்க்கோடு சேர்த்து பிரைடலுக்காக மெத்தானிக் டிசைனை நம்ம காஞ்சிபுரம் பட்டு புடவை ஜக்கார்டில் பண்ணியிருக்கிறோம். இதுவும் இயற்கை முறையில் சாயம் பண்ண செயல் தான். முகூர்த்த பட்டும் பிரைடல் சரியாக நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம். உடல் முழுவதும் தங்க ஜரிகை வேலைப்பாடோடு சேர்த்து இயற்கை முறையில் சாயம் பண்ணிய சரி தான் இது. இந்தோனேசியா நாட்டுடனுடைய பழங்குடியின மக்கள், ஒரு வகையான பழங்குடியின மக்கள் மீனா கபாபுங்கிற பழங்குடியின மக்களின் கலாச்சாரத்தை, அவங்களுடைய கலாச்சாரத்தில் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த உருவங்களும் சிற்பங்களையும் அதை கலெக்ட் பண்ணி அந்த சிலை டிசைன் பண்ண சிலை தான் இந்த மீனா கபாபு செக் சில்க் சாரி. இந்தோனேசியாவுடைய பழங்கால பழங்குடியின மக்களுடைய கலாச்சாரத்தை நடைமுறைப்பட்டு டிசைன் பண்ண முந்தானியிலையும் உடல் டிசைனிலையும் டிசைனை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக தாய்லாந்து நாட்டு மக்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வழியாக அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த உருவங்கள் சிற்பங்களை பயன்படுத்தி முந்தானிலையும் பார்டர்லேயும் இந்த டிசைனை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது மட்டும் அல்லாது அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையாக ரூபாய் 1500 முதல் அனைத்து விலைகளிலும் அனைத்து ரக பட்டுகளும், முகூர்த்த பட்டுகள், நிச்சயதார்த்த பட்டுகள், ரிசப்ஷன் என்கிற பட்டுகள் என அனைத்து வகை பட்டுகளும் குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைத்து வகையான வாடிக்கையாளர்களையும் கவரும் வகையிலும் ட்ரெடிஷ்னல் முதல் ட்ரெண்டி வரை அனைத்து வகை ரகங்களும் நம்ம கடையில் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். எல்லா தரப்பு மக்களையும் கவரும் வகையாக முக்கியமாக பட்டுப்புடவைகளின் நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் சொல்லக்கூடிய பாரம்பரியம் மிக்க அந்த பட்டு ரகங்களையும் ஒரு ஐஸ்வர்யமாக மிக்க நமக்கு தலைமுறையாக வந்து கொண்டிருக்க வாடிக்கையாளர்களை கொண்டு 100 வருடமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆர்எம்கே வண்ணாரப்பேட்டை நிறுவனத்தில் தொடர்ந்து வாடிக்கையாளர்களின் பேராதரவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களையும் கவரக்கூடிய வகையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.